ஒரு சின்ன விதைக்குள் ஒளிந்து கொண்டிருந்து பின்னர் வானலாவ வியாபித்து விஸ்வரூபம் எடுக்கும் மரம் என்பது அற்புதம் பொருந்திய இயற்கையின் உயிர். விருட்சம் என்று விளிக்கப்படும் இந்த மரங்கள் வானலாவ உயர்ந்து விரிந்து நிலைத்து நிற்கக்கூடியன. சின்னஞ்சிறியதாயிருக்கின்ற மரத்தின் கன்று பின்னர் சில வேளைகளில் 100 மீட்டர்கள் வரைக்கும் வளர்ந்து கொண்டு செல்கிறது. இப்படி வியாபித்து வளரும் மரங்கள் தங்களின் திணிவை எங்கிருந்து பெற்றுக்கொள்கின்றன என்று நீங்கள் எண்ணியதுண்டா? மண்ணிலிருந்து மரங்கள் தமது திணிவை பெற்றுக்கொள்கின்றனவா? மரங்களின் வேர்கள் மண்ணுக்குள் புதையுண்டு போயிருக்கும். பண்டைய கிரேக்கத்தின் அறிவியலாளர்கள் கூட மண்ணிலிருந்து கனிப்பொருள்களை மரங்கள் பெறுவதாலே அதனால் பெரியதாய் வளர முடிகிறது என்று கருதினார்கள். ஆனால் இந்த எண்ணத்தை அவர்கள் பரிசோதிக்கவில்லை. ஆனால் 1600களில் ஜான் பாப்டிஸ்டா வான் ஹெல்மட் என்ற விஞ்ஞானி இந்த கருதுகோளை ஆய்ந்தறிய முற்பட்டார். ஒரு பூச்சட்டி ஒன்றை எடுத்து அதில் அளக்கப்பட்ட குறிப்பிட்டளவு மண்ணை இட்டு அதில் மரத்தை நட்டு 5 வருடங்களுக்கு பராமரித்தார். 5 வருடத்தில் அந்த பூச்சட்டிக்குள் அவர் புதிதாய் மண்ணை சேர்க்கவும் இல்லை, அங்கிருந்து பழைய மண்ணை அகற்றவும் இல்லை. 5 வருடங்களின் பின் பரிசோதனை முடிவில் அவர் மரத்தை நிறுத்தபோது அது 72 கிலோகிராம்களாக இருந்தது. மண்ணை அளந்தபோது ஆரம்பத்திலிருந்த அளவை விட வெறும் 60 கிராம்களே குறைந்திருந்தது. அதனால் மரங்கள் தமது திணிவை மண்ணிலிருந்து பெறவில்லை என்ற முடிவுக்கு வந்தார் ஜான் பாப்டிஸ்டா வான் ஹெல்மட். ஆனால் அவர் ஈற்றில் மரங்கள் திணிவை பெற்று வியாபித்து வளர நீரே மூலமாக இருப்பதாக அறிவித்தார். ஆனால் அது தவறானது. மரங்களின் ஒளித்தொகுப்பில் 1% குறைவான அளவே நீர் பயன்படுத்தப்படுகிறது. மரங்களின் வளர்ச்சியில், அதாவது புதிய களங்களை உருவாக்க 5% நீரே பயன்படுத்தப்படுகிறது. மிகுதியான நீர் யாவும் ஆவியாகிவிடுகின்றன. அப்படியானால் சூரிய ஒளியிலிருந்து மரங்கள் திணிவை பெற்று வளர்கின்றனவா? மரத்தின் நிலைப்பிற்கும் வியாபிப்பின் விளைவிற்கும் சூரிய ஒளி முக்கியம்தான். ஆனால் சூரிய ஒளி எப்படி மரத்திற்கு திணிவை சேர்க்க முடியும்? சூரிய ஒளி என்பது ஒரு பொருள் அல்லவே, அது ஒரு சக்தி அல்லவா? ஆக மரங்கள் உருவாக்கப்பட்டிருப்பது காற்றினாலாகும். மரம் தனது திணிவை காற்றிலிருந்தே பெற்றுக்கொள்கிறது. காற்றிலிருந்து மரங்கள் உள்ளடக்கும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் மூலமாகவே மரங்கள் திணிவு கொண்டு வானலாவ வளர்கின்றன. நாம் கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் எமது சுவாசத்தின் வரிவிளைவுகளாக வெளியிடுகிறோம். அதனால் நாம் திணிவையும் சக்தியையும் இழக்கிறோம். 1986ஆம் ஆண்டு அமெரிக்காவில் கிரீன் ஹவுஸ் ஹெல்மெட் என்ற கண்டுபிடிப்புக்கு பேட்டன் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த தலைக்கவசத்தை ஒருவர் அணிந்து கொள்ளும் போது மனித சுவாசத்தின் வரிவிளைவான கார்பன் டை ஆக்சைடை கொண்டு தாவரங்கள் வாழத் தொடங்கும் என்பதுதான் இந்த தலைக்கவசத்தின் எண்ணக்கருவாக இருந்திருக்கிறது. அடைக்கப்பட்ட ஒரு அமைப்புக்குள் உங்களையும் ஒரு மரத்தையும் வைத்தால் உங்களின் சுவாசத்தின் மூலமாக நீங்கள் திணிவை இழக்க அதன் வரிவிளைவான கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் கொண்டு மரம் திணிவை பெற்று வளர்ந்து கொள்ளும். ஆக நீங்கள் இழப்பதை மரம் பெறுவதால் ஈற்றில் நீங்கள்தான் மரமாகி இருக்கிறீர்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளும் மதிநுட்பம் மேலோங்க புதுநுட்பம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த காணொளியில் காணும் வரை நன்றி, வணக்கம்.